Hi students, the statics question, November 2019, question number 15. Two forces F1 and F2 act at a point A and P is a moving point such that the moments of F1 and F2 about P are equal. Find the locus of P. The question. So solve பண்ணதுக்கு முன்னாடி நம்ம ஒரு recall ஒன்று. That is the definition for moment of a force about a point. Suppose F1 அப்படின்னு ஒரு force இருக்குது and P அப்படின்ற ஒரு external point இருக்குது and A is a point on F1. Then moment of F1 about P என்ன வரும் அப்படின்னா PA into F1. இதுதான் definition for moment of a force. இது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம கொஷனில் F1 and F2 are two forces கொடுத்துருக்காங்க. act at a point A. ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது, ரெண்டுமே ஏன்ற பாயிண்டில் ஆக்ட் ஆகுது சொல்லியிருக்காங்க. ஆல்சோ நம்ம கொடுத்துருக்காங்க P இஸ் a மூவிங் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு ஐ ட்ரா டூ ஃபோர்ஸஸ், ஒன்று F1 இன்னொன்று F2. இந்த ரெண்டு ஃபோர்ஸ் மேலே ஏ இருக்குது. ஸோ ஏ இஸ் ஆன் F1, ஏ இஸ் ஆன் F2. ஏன்ற பாயிண்ட் F1லேயும் இருக்குது, F2லேயும் இருக்குது. P அப்படின்ற ஒரு பாயிண்ட் வெளியே இருக்குது. ஓகேவா? ஸோ Pன்ற பாயிண்ட் வந்து வெளியே இருக்குது. நவ் ஸோ இதுதான் சுச்சுவேஷன். இப்போ நமக்கு கண்டிஷன்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க moment of F1 about P is equal to moment of F2 about P. இது வந்து கொஷின்லேயே இருக்குது. ஸோ பை டெஃபினிஷன் ஆகும் ஃப்ரம் த டயக்ராம் PA F1 is equal to PA F2. So PA F1 is equal to PA F2. இந்த ரைட் சைட் PA F2 லெஃப்ட்டில் கொண்டு போனீங்கன்னா we get PA into F1 minus F2 equal to 0. இது வந்து கிராஸ் ப்ராடக்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த ஈக்குவேஷன் எதை மீன் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த F1 minus F2 இந்த டூ வெக்டர் சப்ராக்ஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸ் என்ன ரெப்ரசன்ட் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு ரீகால். ஓகே ரைட். இப்போ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் பாருங்கள். ஏ இது வந்து ஒரு வெக்டார், இங்கே ஆரம்பித்து இங்கே முடியாது. ஒரு பி ஒரு வெக்டார் இருக்குது, அது இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. டைரெக்ஷன் பார்த்தா தெரியும். டைரெக்ஷன்ஸ் இங்கே இருக்கிறதால இது இப்படி போகுது, இப்படி போகுது. இது ஏ, இது பி. இப்போ ஏ ப்ளஸ் பி இப்படி இருக்கும். ஏவோடைய ஆரம்ப ஸ்டேஜிலேருந்து பியோடைய எண்ட் ஸ்டேஜை கனெக்ட் பண்ணணும். இதுதான் ஏ ப்ளஸ் பி. ஸோ இப்படி போகிறதுக்கு இப்படியும் போகலாம். இது ஏ ப்ளஸ் பி. ரைட். இப்போ இன்னொன்று, இப்போ இந்த பீஸ் எடுத்துங்க. இதில் நான் ஒரு கேஸ் வச்சுருக்கேன். திஸ் இஸ் ஏ, இது இப்படி போகுது. பி இஸ் லைக் திஸ். ஸோ இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நான் பண்ணணும். இப்போ இந்த ஏவை நான் என்ன பண்ணுறேன், இந்த ரிவர்ஸ் டைரெக்ஷனை மாற்றுறேன். இந்த ரைட் சைடில் போகிறத நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட்டில் மாற்றிருக்கேன். லெஃப்ட்டில் மாறுறதுனால இது மைனஸ் ஏவும் ஆகிடும். இந்த பி இஸ் சேம் பி அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இந்த பியை நான் டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே ரிப்பீட் ஆச்சு. இந்த ஏ வந்து நான் மாற்றி போட்டிருக்கேன், டைரெக்ஷன் மாற்றி மைனஸ் ஏ போட்டிருக்கேன். இப்போது இந்த ப்ராப்பர்ட்டி படி என்ன பண்ணலான்னா, இது இப்படி போய் இப்படி போகுது. டைரெக்ஷன் பாருங்கள், இது இந்த பக்கம் போகுது, அப்படியே கண்டினியூ ஆகுது. ஸோ இதுக்கு இணையாக நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்க முடியும். ஸோ திஸ் இஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பி. இன்னொரு கேஸ், ஏ இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. சிமிலர்லி பி இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. ரெண்டுமே டுவர்ட்ஸ் திஸ் பாயிண்ட் வருது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டைரெக்ஷன் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த ஏவை டிஸ்டர்ப் பண்ணல, இது இங்கேருந்து இங்கே போகிற மாதிரி இதை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இந்த பியை வந்து ரிவர்ஸில் பண்ணிக்கிறேன், தட் இஸ் மைனஸ் பி. ஸோ இது இப்படி இப்படி போகுது. சேம் அஸ் இங்கேருந்து இங்கே போகலாம், தட் இஸ் ஏ மைனஸ் பி. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இது அகெயின் ஒரு ரீகால். நமக்கு தெரியும் ஏ இப்படி இருந்தால் மைனஸ் ஏ இப்படி இருக்கும். இப்போ நம்ம சம்மில் இருக்கிற F2வை நான் மாற்ற போகிறேன். F2 ஆக்சுவலி இட்ஸ் ஆக்டிங் லைக் திஸ், இந்த டைரெக்ஷனில் போகுது. இப்போ நான் இந்த F2 மட்டும் நான் ரிவர்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த F2 இப்படி இருந்ததை நான் மைனஸ் F2வாக மாற்றிட்டேன். ஸோ F1, ஸோ இது இப்படி இங்கே ஆரம்பித்து இப்படி போய் இப்படி வந்துடுது. ஸோ இது எப்படி எழுதலாம், இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு நம்ம இங்கேருந்து இங்கே வரலாம். ஸோ தட் இஸ் மைனஸ் F2 ப்ளஸ் F1. This is same as F1 minus F2. ஸோ இந்த பிக்சர்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, PA is parallel to F1 minus F2. PA is parallel to F1 minus F2.
ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குன்னா PA cross F1 minus F2 equal to 0 வந்திருக்கு. இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார். ரெண்டு வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் 0 வந்துச்சுன்னா ஒன்று ஏதாச்சும் ஒன்று 0வாக இருக்கும், அல்லது ஃபஸ்ட் ஒன் இஸ் parallel to செகண்ட் ஒன்னாக இருக்கும். அதான் நம்ம பிக்சர்லேயும் இருக்குது. PA is parallel to F1 minus F2. ஸோ நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். திரும்ப ஒரு ரீகால் கொடுத்துருக்கேன். A cross B is equal, இது ஜென்ரல் ஃபார்முலா. A cross B equal 0னா ஐதர் A அல்லது B 0வாக இருக்கும், இல்லை A and B ரெண்டுமே 0வாக இருக்கலாம், அல்லது A is parallel to B. ஸோ நம்ம சம் என்ன சொல்லுதுன்னா PA is parallel to F1 minus F2. பட் இந்த Pன்றது ஒரு மூவிங் பாயிண்ட்டு, தட் இஸ் ஒரு ஆர்பிட்ரரி பாயிண்ட், அது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த PA is parallel to F1 minus F2 வரணும் அப்படின்னா இந்த P must be a point on a straight line. that is நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த Pன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இருந்தால் தான் இந்த PA is parallel to F1 minus F2 வரும். ஸோ locus of P என்பது என்னென்னா இஸ் a straight line passing through A and parallel to F1 minus F2. Thank you.